நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 28ஆம் தேதிங்க. நம்ம இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூர் பகுதியில் ஒரு தண்ணி லாரி வந்துட்டு விபத்துக்குள்ளாகி அதில் 2 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரிஜினல் வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அந்த விபத்தோட சிசிடிவி காட்சிகள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த சிசிடிவி காட்சியில் நீங்கள் பாருங்கள். அந்த லாரி எப்படி வருது, எப்படி சென்டர் மீடில் மேலே மோதி கட்டுப்பாட்டை இழந்து பைக்கில் பேசிகிட்டு இருக்கவங்க மேலே வந்து அப்படியே விழுந்து நசுக்குதுங்க. அதில் வந்து பார்த்தாச்சுன்னா அந்த தண்ணி லாரி ஓட்டிகிட்டு வந்தவர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி பைக்கில் நின்று பேசிட்டு இருந்தவங்க 2 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் காயம் பட்டிருக்குங்க. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த விபத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குங்க. எப்படி வந்து விழுகுதுன்னு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லாரி பஸ்ஸு எல்லாம் ஓட்டுற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் தண்ணி லாரி, அதே மாதிரி இந்த டேங்கர் லாரி, டீசல் பெட்ரோல் லாரியெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லா டிரைவர்னாலையும் ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு அந்த தண்ணி அங்கேயும் அலசிகிட்டே இருக்குது. அதனால் ரோட்டில் போகும்போது நம்ம அசால்ட்டாக நிற்கிறோம், சரி தண்ணி லாரி தானே, பெட்ரோல் டேங்கர் லாரி தானே வருது அப்படின்ட்டு. ஆனால் அதை ஓட்டும்போது தான் அதனோட கஷ்டம் தெரியுங்க. அது மாதிரி தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்குன்னு நம்ம நினைக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தவர் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பக்கா திருப்பி இருக்கிறாரு. அந்த தண்ணி உள்ளே அலாசும்போது வந்து அந்த தண்ணி லாரியை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. அதனால தான் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த விபத்து நடந்திருக்கு. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லைங்க. அதனால் சாலையில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போய்க்குங்க. வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பாதுகாப்பாக போய்க்குங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.